ரெடி பண்ணலாம் போ. அடமானம் பத்திரம் போட்டா அவங்க எப்படி பண்ண முடியும்? இன்னைக்கு அது 6 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பணம் தந்துட்டேன். மூட்டை வந்து எனக்கு அவங்க அடமானம் போட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டேன். நீ கம்முன்னு இருமாங்கிறான். நான் அப்போ என்ன சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அந்த இடத்துல எவ்வளோ அந்த பிள்ளைங்களுக்கு உள்ளே போகிறவங்கள கல் இருப்பாங்க அந்த இடத்துல அந்த இடம். சரி நீ முடிஞ்சா பாரு. முடிஞ்சுக்கு நீ பொண்ணுவாங்க ராஜான்னு யாருன்னு கேளு. பாயிரத்துக்கு பொண்ணு கேளு. 2 பேர் சேர்ந்து அவங்கள்ட்ட எழுதி வாங்குறத பார்க்குறது என்கிட்ட வாங்க நிற்கிறது நியாயம். அவன் தான் ஒன்ட்டு தான் நான் ஒன்ட்டு தான் கொடுத்தேன். ஒன்ட்டு தான் இப்போ அவங்களாம் அப்படிதான் இருக்கணும். அப்போ அன்றைக்கி 2 பேரும் பேசி தானே என்ன பண்ணுறது? இடம் வாங்க அந்த இடத்த வாங்கி சென்னையில் 20 சென்ட் வருது அது வாங்கி போட்டு அதை விற்றுட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து வாங்கன்னு சொன்னதெல்லாம் அதெல்லாம் எங்கே நான் போச்சு இன்றைக்கி மாணவன் போச்சானா? அவன் பேசலாம் முடியும் இல்லை அதே அவன் முன்னாடி எதை பேசுங்களோ அந்த முன்னாடி என்ன கேள்வி கேட்குறேங்க. இப்பயும் அதே கேள்வி கேட்குறேங்க. கண்கள் தம்பி வந்து கொஞ்சமாவது கஷ்டப்பட்டுருந்தா அதிகமாக தெரியும். அவன் வந்து கஷ்டம் அதிகம் தெரியல. ஆனால் வந்து தானே வரணும் நல்ல மாதிரி. அவங்க தாய்மாமன் தாத்தாலாம் இருந்தாங்க ஆம்பளை தானே ஒரு சொல்ல அனாதாட்டம் வாங்கணும். நானும் தம்பி நீ வேறு இவங்க கஷ்டப்பட்டு 3 ஆம்பளை பிள்ளைங்க எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு தாத்தா அம்மா எல்லாம் ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. நான் தான் ஒன்றுத்துக்கு நெக்கிஞ்சு கட்டி போட்டுக்காங்க. இவங்க கஷ்டப்பட்டாங்க. தம்பி நானும் வந்து என்ன சோத்து கூட கஞ்சி கூட எண்ணி மரம் இருக்கும். கட்டி எடுத்துட்டு போய் ஒரு சூரியத்து போல் பைசாட கொடுப்பேன். நைட்டில் போய் ஆற்று உடஞ்சி தண்ணி குடிப்பேன். பைசாட கொடுக்கணும். சாணம் வாரணும். எம்மா வேலை செஞ்சேன். துணி முட்டு துணி துவைக்கணும். நினச்சேன் நான் வீடு உள்ளே போயிட்டு அந்த லாஸ்ட்டுக்கு போய் உள்ளே போனேன். செல்லு வண்டி கிடக்கு. எனக்கு என் சூழ்நிலை எப்படி 2 வயசானவங்க நான் ஒன்றிட்டேன். அந்த இடத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டால் எப்படி அவங்க கொடுக்காத போகிறாங்கன்னு சொல்லணும். கேட்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன் கேட்க மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன கேட்கும்? இப்போ அவங்க ஆகிட்டு வந்தது இப்போ கைட்டு விட்டு போகிறாங்க. நம்மளுக்கு என்ன சொன்ன கேட்கல விட்டு வேலை. அந்த இடத்த எவ்வளோ போகும் சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். 2 லட்ச ரூபா போகும். நான் பேசி முடிச்சு விட்டுருந்தது இப்போ கழிச்சு விட்டுருவேன். நானே அதான் சொன்னேன். அப்போ நம்ம என்ன அன்புலதான் சாதிக்கலாம். நம்பர் சொல்லுங்க. 97 97 50 87 87 78 78 57 57. அவங்ககிட்ட ஒரு 20 பேர் இருக்கும். அவங்கள்ட்ட 1 லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கி கொடுத்தாச்சு. அங்கே நான் 50,000 கொடுத்தேன். இவன்ட்டு 1 லட்ச ரூபா. இவன்ட்டு 1 லட்ச ரூபா எனக்கு வேணும் அப்படின்ட்டான். அந்த பணம் எல்லா பணம் வேணும். நான் அந்த 50,000 அவங்கள்ட்ட நான் கேட்டு வாங்கி கொடுத்து நான் இன்னும் 1 லட்ச ரூபா உங்களுக்கு தரேன். இன்னும் 2-3 மாதம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி இந்த 50 ரூபா வாங்கி நான் கையில் வச்சு போட்டு 1 லட்ச ரூபா வட்டி மூலம் கொடுத்துட்டான். நீ இந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கு தம்பி. நீ எவன்கிட்ட கொடுத்து அங்கே போய் வாங்கிற போற அப்படின்ட்டு இன்னொன்று கேளுங்க. இப்போ வந்து எதை வந்துட்டோம் எதை சொல்ல உண்டு நம்ம ரேஷன் சரி விடு. இந்த விஷயத்த நான் 1 லட்சம் அவங்க முன்னாடி இதை உடச்சி விட்றேன். அவங்க சொன்னா பார்த்தீங்களா அங்கே 1 லட்ச ரூபா காரணங்களை கொடுத்துருக்காங்க. சரி விடு. சொல்லாமா? சொல்லக்கூடாது விடு. அவன் கிளம்புறான். சரி வச்ச தம்பி. நீ எனக்கு ஃபோன் பண்ணு. சரி தம்பி. ஃபோன் பண்ணுறேன். எனக்கு கொடுக்காதடா.
எனக்கு சாவு முதல் வேணும் அப்படின்னு நான் சொன்ன மாரி நானும் அம்மாவும் பேசிக்கிட்டு போய் நின்ன மாரி இங்க ஒருத்தவன் தானே அவன் சொல்லிருக்கான். அவனா நானா போய் சாவர அதெல்லாம் வேணாம் விடு பிரியமா. அவன் எப்படி அதை பத்தி பேச அவன்கிட்ட சொன்னா போறான்.